என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுவது ஒரு வார்த்தை. மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவார்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் இதே போல இன்னொரு வார்த்தையும் பேசியிருக்கிறார். லூக்கா 6:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அழுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். இனி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை சந்தோஷமாய், உங்களை களிப்பாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். துயரம் என்றால் என்ன? ஆறுதல் அடைய முடியாத ஒரு துக்கம். துயரம் என்பது ஆறுதல் அடைய முடியாத துக்கம். வேதத்திலே ஒரு விதவையின் மகன் இறந்து போகிறான். அந்த விதவைக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரு மகன் தான். அந்த தாய் தன் மகனை இழந்த போது அவருடைய இருதயம் எவ்வளவு துயரப்பட்டிருக்கும். அடக்க முடியாத, அடங்காத, ஆறுதல் அடைய முடியாத ஒரு துக்கம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் கணவனை இழந்திருக்கலாம், உங்கள் மனைவி இழந்திருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கலாம். நீங்க சொல்லலாம், என் கணவன் மட்டும் மதிக்கலனா என் சூழ்நிலை இப்படி இருக்காது, என் பிள்ளை மட்டும் மதிக்கலனா இந்த நிலை எனக்கு வந்திருக்கிறது. ஆறுதல் அடைய முடியாத துக்கத்துக்குள்ளாக உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கலாம். நீ கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துயரப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒருத்தங்க உதவி செஞ்சேன், பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னாங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்க கொடுக்கல. நான் உதவியா அவங்க கடன் கொடுத்தேன், ஆனால் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அந்த பணம் இருந்து தான் என் நிலைமை வேற மாதிரி இருக்கும். என் கஷ்டமெல்லாம் நீங்கி இருக்கும், என் துக்கமெல்லாம் நீங்கி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்காக இன்னமும் உங்கள் உள்ளம் பதச்சிட்டு இருக்கலாம். ஐயோ, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த நிலை, என் தொழிலில், என் வேலையில் ஏன் கர்த்தர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று சொல்லி உங்கள் இருதயம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் பதச்சு கொண்டே இருக்கிறதே, ஆறுதல் அடையாமல் இருக்கிறதே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் துயரங்களை கர்த்தர் மாற்றி உங்களை ஆறுதலை செய்வார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் நீக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் கண்ணீருக்கு பதிலாக நீங்கள் நகைக்கும்படியாக, சந்தோஷிப்பிக்கும்படியாக உங்கள் சூழ்நிலையை மாற்ற நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய தேவன் பெரியவராயிருக்கிறார். வருத்தப்பட்டு பாதம் சுமப்பதில்லை, நீங்கள் யாவும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர். அவர் இளைப்பாறுதலை கொடுப்பவர், சந்தோஷத்தை கொடுப்பவர், சமாதானத்தை கொடுப்பவர். அவர் சமாதான பிரபு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், உங்கள் நிலையை மாற்றுவார். பதைக்கிற சூழ்நிலையை, ஆறுதல் அடைய முடியாத சூழ்நிலையை, இழந்து போன நிலைமையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் தேற்றி ஆற்றி ஆறுதலடை செய்து மறுபடியும் உங்கள் முகத்திலே, உங்கள் உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு புத்துணர்வையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.